ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து புலிதேவன் பற்றி பார்க்கலாம். இவர் வாழ்ந்த காலம் வந்து 1715லேருந்து 1767 வரைக்கும். இவர் எப்போ பிறந்திருப்பாருன்னா செப்டம்பர் 1, 1715. எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஆவுடையார்புரத்தில் வந்து பிறந்திருப்பார், ஒரு சின்ன கிராமத்தில். இவங்களோட தாய் தந்தையை பார்த்தோன்னா சித்திரபுத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் வந்து மகனாக பிறந்திருப்பாங்க. இவருக்கு வந்து இளமையிலே வந்து தமிழ் ஆர்வம், கவிதை பாடும் திறன், சுயமரியாதை, சுதந்திர உணர்வு இதெல்லாம் இயல்பாகவே வந்து அமைஞ்சிருக்கும். இவருக்கு எதுக்காக வந்து புலிதேவன் பேர் கொடுத்துருப்பாங்கன்னா, இவர் வந்து புலியை கொன்றிருப்பாரு, அதனால ஃபர்ஸ்ட் புலிதேவன் சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் தெரிஞ்சு புலிதேவன் ஆயிருக்கும். அடுத்ததா புலிதேவன் பிறந்த ஆவுடையார்புரத்து மக்கள் இருப்பாங்களே, அவங்க வந்து மதுரை நாயக்க மன்னர்களுக்கு வந்து நெல்லை வந்து கப்பமா கட்டி வந்திருப்பாங்க. அதனால அந்த ஊருக்கு வந்து நெல் கட்டும் சேவல்னு பேர் இருந்திருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா ஆற்காட்டு நவாப் முகமது அலி இருப்பார்ல, அவர் வந்து ஆங்கிலேயரை துணை கொண்டு நிலவரி வசூல் வந்து தீவிரப்படுத்தியிருப்பாரு. அது வந்து புலிதேவருக்கு வந்து பிடிச்சிருக்காது. அதனால வந்து வரி செலுத்த மட்டும் மறுத்திருப்பாரா. அதனால அந்த நெல்கட்டும் சேவல்ங்கிறது நெல்கட்டான் சேவல்னு சொல்லிட்டு பேர் வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்ததான் முதல் மோதல் பார்க்கலாம். 1755 ஆற்காட்டு நவாப் முகமது அலி இருக்கார்ல, அவர் வந்து மதுரையை வந்து கர்நாடகத்தோட இணைச்சிருப்பாரு. அடுத்ததா வந்து ஆங்கில கம்பெனியோட ஆதரவோட தமிழ்நாடு ஃபுல்லா அவர் கண்ட்ரோல் கொண்டு வந்திருப்பாரா. அது வந்து பாளையக்காரர்களுக்கு வந்து பிடிச்சிருக்காரு. அதை வந்து அந்த எதிர்ப்பை வந்து ஒருமுகப்படுத்தி வடிவம் கொடுத்தவர் தான் புலிதேவன். இந்த புலிதேவன் வந்து பார்த்தோம்னா வினைவழியும், தன்வழியும், மாற்றான் வழியும், துணை வழியும் தூக்கி செயல், அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து நடந்திருப்பாரு. அந்த நவாப் ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிராக வந்து போராடி இருப்பாரு. இவர் வந்து மேற்கு புற பாளையக்காரர்கள் இருக்காங்களா, அவங்களாரையும் சேர்த்து ஒரு மேற்கு கூட்டமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாரு. ஆற்காட்டு நவாபோட மகன் வந்து மஹபூஸ்கான் தலைமையில் வந்து ஒரு படை வந்து புலிதேவன் வந்து இவங்களோட கூட்டணி வந்து தோற்கடிச்சிருக்கும். புலிதேவனோட முதல் மோதல் வந்து வெற்றி பெற்றிருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா அடுத்த முற்றுகை வந்து முறியடிச்சிருப்பாரு. எப்போனா 1755. மஹபூஸ்கான் வந்து புலிதேவன் கூட்டணிகிட்ட வந்து தோத்துருப்பாரா. உடனே ஆற்காட்டு நவாப் வந்து ஆங்கிலேயர்கிட்ட போய் உதவி கேட்டிருப்பாரு. ஆங்கிலேயர் வந்து சரி நவாப் வந்து ஹெல்ப் கேட்டுறாங்கன்னா அவரோட பலவீனத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு திருச்சிக்கும் இந்த கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பாளையங்களை வந்து ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து ஹெரான் தலைமையில் வந்து படையை அனுப்பியிருப்பாங்க. ஹெரான் தலைமையில் வந்து எல்லா பாளையங்களையும் ஒன்று ஒன்றா பணியை வச்சுட்டு வருவாங்க. அப்போ ஹெரான் வந்து சரி புலிதேவனையும் இது வந்து ஆங்கிலேய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் வந்து நடந்திருக்காரு. இவர் போயிட்டு ஹெரான் போயிட்டு நெல்கட்டும் சேவல் வந்து முற்றுகையிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி ஒரு முற்றுகையிட்டு வர்றது வந்து இவருக்கு புலிதேவனுக்கு வந்து ஒற்றர் மூலமாக முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து அவர் அதை எதிர்த்து போராடி இருப்பார், ஆங்கிலேயப்படை எதிர்த்து. நெற்கட்டம் சேவல் முற்றுகையை வந்து புலிதேவன் வந்து முறியடிச்சிருப்பாரு. ஹெரான் வந்து திரும்பி போயிடுவார். களக்காடு முற்றுகை 1755. புலிதேவன் தோல்வி கண்ட அந்த மஹபூஸ்கான் வந்து திரும்பி வந்து தன்னோட அதிகாரத்தை வந்து நிலைநிறுத்தணும் முயற்சி பண்ணியிருப்பாரா. இந்த மாதிரி மஹபூஸ்கான் திட்டம் வந்து புலிதேவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனால ஆற்காட் நவாபோட இதுல இருந்த மியா நபிகான் இந்த ஆபீசர்ஸ்லாம் வந்து அவர் பக்கம் வந்து இழுத்திருப்பாரு. யாரு? புலிதேவன். அடுத்ததா திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா இருப்பார்ல, அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 4000 போர் வீரர்களை வந்து புலிதேவனுக்கு சப்போர்ட்டா வந்து வாங்கியிருப்பாரு. அதே போல மறவர் படை வந்து புலிதேவனுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கும். புலிதேவனோட கூட்டமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா மஹபூஸ்கான் தலைமையில இருந்த குதிரைப்படையை வந்து நிலைக்குலைய வச்சிருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா திருவிதாங்கூர்ல வந்து ஏற்கனவே வந்து கிளர்ச்சி நடந்துட்டு இருக்கும். அதனால அந்த மார்த்தாண்டவர்மா வந்து அவரோட அந்த வீரர்களை வந்து திருப்பி வாங்கியிருப்பாரு. இருந்தாலும் பார்த்தோம்னா கோட்டை வந்து புலிதேவன் வந்து கைப்பற்றியிருப்பாரு. மஹபூஸ்கான் வந்து களக்காட்டை வந்து திரும்பியும் வந்து புலிதேவன்ட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிருப்பாரு. அதனால வந்து ஆற்காட் நவாப் வந்து ஆங்கிலேயர்லேருந்து இராணுவ உதவி வந்து மஹபூஸ்கானுக்கு வந்து பெற்று தந்திருப்பாரு. இந்த தடவை வந்து போர் செய்யும் போது என்னன்னா நிறைய உணவுப் பொருட்கள், கூடுதல் படையெல்லாம் வந்து மஹபூஸ்கான் வந்து களக்காடை நோக்கி போயிருப்பாரு. இது வந்து முன்னாடியே வந்து புலிதேவனுக்கு தெரிஞ்சு மஹபூஸ்கானோட படை மீது திடீர்னு தாக்குதல் நடத்திருப்பாரு. அந்த படை வீரர்களோட பொருட்கள் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். இதனால வந்து மஹபூஸ்கான் வந்து களக்காட்டிலேருந்து மறுபடியும் வந்து திருநெல்வேலி நோக்கி திரும்பி இருப்பார். இந்த தடவையும் வந்து அவரோட தாக்குதல் வந்து மஹபூஸ்கானோட தாக்குதல் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கும். செவலுக்கும் சவால் 1755லேருந்து 1756 வரைக்கும். அதாவது புலிதேவனோட கோட்டையான நெல்கட்டான் சேவலை வந்து கைப்பற்றிட்டோம்னா புலிதேவனை வந்து பணிய வச்சிடலாம்னு சொல்லிட்டு இவர் மஹபூஸ்கான் வந்து எண்ணிருப்பாரு. அதனால வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அங்கே படையெடுத்து போயிருப்பாரா. ஆனால் புலிதேவன் வந்து அவரோட கோட்டைக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து படையை போட்டு காவல் காத்துட்டு இருந்திருப்பார். இந்த முறையும் அவரோட முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். அதனால கோவத்தில் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, நவாபோட நிலங்களை சூறையாடிய கல்லர் படையினர் இருப்பாங்களா, அவங்கள வந்து மூர்க்கத்தனமாக தாக்கியிருப்பார். இதனால வந்து புலிதேவனோட படை வந்து கொஞ்சம் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கும்.
அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை 1756. பாளையக்காரர்கள் வந்து மதுரை அரச பரம்பரை சேர்ந்தவர்களும், ஆற்காட்டு நவாப் வந்து மதுரை ஆக்கிரமித்தவங்க கருதிய புலிதேவன் வந்து மதுரையை வந்து மீட்கணும் முடிவு செஞ்சிருப்பாரு. மேற்கு பக்க பாளையக்காரர்கள்லாம் வந்து புலிதேவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கிழக்கத்திய பாளையக்காரர்கள் வந்து நவாபுக்கு அஞ்சி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நட்டம் பாளையக்காரர்கள் வந்து புலிதேவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. தொடர் வெற்றிகளை ஊக்குவிக்கப்பட்ட புலிதேவன் வந்து பார்த்தோம்னா அந்த விரிவுபடுத்தப்பட்ட பாளையக்காரர் கூட்டமைக்கு இவர் வந்து தலைமை பொறுப்பேற்றிருப்பாரு. புலிதேவன் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாட்டி போயிட்டு மதுரையை வந்து கைப்பற்றணும்னு வந்து முடிவு பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இவர் அந்த கூட்டணி படையோட சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போறாரு. அங்கே போயிட்டு அப்துல் ரஹீமின்னு சொல்லிட்டு அவர் பிடியில இருந்து இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை ஃபர்ஸ்ட் கைப்பற்றிருப்பாரா. இவர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து நேரடி தாக்குதல் நடத்தல, எல்லா இடத்துலையுமே வந்து மறைஞ்சிருந்து தாக்குதல் நடத்திருப்பாரு. இவருக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வெற்றி வந்து பார்த்தோன்னா இவருக்கு ஒரு மணிமகுடம் மாதிரி கிடைச்சிருக்கும் அந்த வெற்றி. அடுத்ததாக வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து பார்க்கலாம். வந்து இராணுவ தாக்குதல் வந்து ஆங்கிலேயர் வந்து அவங்கள நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. மாஃபூஸ் கானுக்கு வந்து திறமை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு ஆங்கிலேயர் வந்து என்னென்னா கான் சாஹிப் வந்து தளபதியாக நியமித்து பாளையக்காரர்களுக்கு எதிராக வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. கான் சாஹிப் போயிட்டு பார்த்தோன்னா திருநெல்வேலியில் போயிட்டு அங்கே முகாமிட்டிருப்பாங்க. வந்து கான் சாஹிப்பை வந்து கருவியாக கொண்டு தென் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல அதை நிலைநாட்டி வரி வசூலை வந்து அவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருப்பாங்க. திருநெல்வேலி தாக்குதல் 1756. கூட்டணி படையில் உள்ளவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, திருநெல்வேலியில் வந்து கைப்பற்றிட்டோம்னா நமக்கு வந்து மதுரையை வந்து கைப்பற்றுவது வந்து எளிதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மேற்கு வந்து மதுரையும் தெற்கு வந்து திருநெல்வேலியும் கைப்பற்றிட்டோம்னா நவாபையும் ஆங்கிலேயும் வந்து ஒரு சேர விரட்டுவது எளிதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க பேச்சு கேட்டுட்டு இவருமே வந்து திருநெல்வேலியை கைப்பற்றணும் கூட போயிருப்பாரு. புலிதேவனோட திடீர் போர்த்திட்ட மாற்றத்தை வந்து கான் சாஹிப் வந்து தெரிஞ்சிருக்குமா. இவர் போயிட்டு கிழக்கு பாளையக்காரர்கள்லாம் அவரோட பக்கம் வந்து இழுத்திருப்பாரு. யாரு? கான் சாஹிப். இவர் வந்து புலிதேவன் பார்த்தோன்னா 1756 மார்ச் 21 போயிட்டு திருநெல்வேலியில் போயிட்டு தாக்குவார். ஆனால் இதில் பார்த்தோன்னா புலிதேவனுக்கு வந்து பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கும். அதனால சரி இவரோட கூட்டணி படைக்கும் வந்து இது நடந்திருக்கும், அழிவு நடந்திருக்குமா. அதனால வந்து பார்த்தோன்னா நெல்கட்டான் செயலுக்கே அவர் திரும்பி போயிருப்பாரு. வந்து 1756 கைப்பற்றிருப்பாரு. எப்படின்னா இவர் ஃபர்ஸ்ட் இதுக்கு நெல்கட்டான் செயலுக்கு போயிருப்பாரா. அங்கே போயிட்டு புதிய போர்க்கொள்கையெல்லாம் வந்து வகுத்திருப்பாரு. அதுபடி என்னன்னா நவாப் கிட்டையும் ஆங்கிலேயர்கிட்டையும் வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தாக்குதல் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருமுனை கொள்கைப்படி என்ன பண்ணியிருப்பாருன்னா மதுரையில் வந்து புதிதாக நியமிக்கப்பட்டிருந்த தீர்த்தரப்பு முதலி இருக்கார்ல அவர்கிட்ட வந்து கப்பம் கட்டி ஒரு நல்ல பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. அதேபடி பார்த்தோம்னா நவாபோட நிலங்களை வந்து சூறையாட கல்லர்களையும் வந்து இவர் வந்து அனுமதிச்சிருப்பாரு. இவர் தோத்ததுனால இவர் இதில் வந்து கூட்டமைப்பில் வந்து கொஞ்சம் வந்து பயந்துட்டு இருப்பாங்களா அவங்களையும் ஊக்கப்படுத்தி மறுபடியும் வந்து புதுப்பிச்சிருப்பாங்க அந்த கூட்டமைப்பை. அதே மாதிரி கிழக்குலேருந்து சில பாளையக்காரர்கள்லாம் வந்திருப்பாங்க படை வீரர்கள், அவங்களையும் சேர்த்துட்டு காட்டு வழியாட்டு போயிட்டு திருநெல்வேலி மேலே திடீர்னு தாக்குதல் நடத்திருப்பாரு. அதனால எதிர்ப்படையினர் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்திருப்பாங்களா. அப்போ வந்து திருநெல்வேலி வந்து கைப்பற்றிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பாளையங்கோட்டை முற்றுகை 1756. திருநெல்வேலியை வந்து கைப்பற்றி வலுவான நிலையில் இருந்திருப்பாரு புலிதேவனை. அவரோட கவனத்தை திசை திருப்புற பொருட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா கான் சாஹிப் போயிட்டு பாளையங்கோட்டைக்கு போய் முற்றுகையிட்டிருப்பாரு. இதை புலிதேவனுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இவர் போயிட்டு வந்து கோட்டைக்குள்ளே இப்போ அந்த கான் சாஹிப் இருப்பார். இதை சுற்றி வளைச்சு வெளிலேருந்து சாப்பாடு எதுவுமே போடாமல் இவர் புலிதேவன் தடுத்திருப்பார். இப்போ வந்து புலிதேவனோட படை வீரர்கள் வந்து கோட்டை மேலே ஏறியிருப்பாங்களா. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பீரங்கி தாக்குதல் வந்து நடத்தியிருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் புலிதேவன் வந்து பாளையங்கோட்டையிலேருந்து திரும்பி போயிருப்பாரு. திரும்பி வந்து திருநெல்வேலியை முற்றுகையிட்டிருப்பாங்க. எப்போன்னா 1757. பாளையங்கோட்டையிலேருந்து தப்பிச்சு புலிதேவன் வந்து காட்டுக்குள்ளே போயிருப்பார். அங்கே இருந்துட்டும் மதுரையை மீட்கும்னு சொல்லிட்டு அந்த லட்சியத்தோடு இருந்திருப்பாரு. திருநெல்வேலியில் வந்து பார்த்தோன்னா எஞ்சியிருந்த மைசூர் அதிகாரிட்டெல்லாம் வந்து தொடர்பு கொண்டு இராணுவ உதவி வந்து கேட்டிருப்பாரு. மாஃபூஸ் கானையும் அவரோட ஊழல் அதிகாரியும் வந்து பொருளாசை கட்டி இவர் பக்கம் இழுத்திருப்பாரு. அடுத்ததாக பார்த்தோன்னா திருநெல்வேலியை கைப்பற்றுறது மதுரையை மீட்கணும்னு சொல்லிட்டு அதுபடி திருநெல்வேலி மீது படையெடுத்து போயிருப்பார் புலிதேவன். ஆனால் அதுக்குள்ளே கான் சாஹிப் வந்து நிறைய இடத்த வந்து அவர் கைப்பற்றிருப்பாரா. அதனால புலிதேவனோட கூட்டமைப்பு வந்து பலவீனமாயிருக்கும். திரும்பி இவர் வந்து பார்த்தோன்னா அந்த திருநெல்வேலியை கைப்பற்றிய முயற்சி விட்டுட்டு திரும்பி போயிருப்பார். இறுதி போராட்டம் 1757 1763 வரைக்கும். புலிதேவனை வந்து தோற்கடிக்கிறது அவ்வளவு எளிதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கான் சாஹிப் முடிவு பண்ணியிருப்பார். அவருக்கு ஏதாச்சும் சூழ்ச்சி பண்ணி தான் அவர் தோற்கடிக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாரா. அதனால இவரோட பாளையக்காரர்கள் கூட்டமைப்புலேருந்து புலிதேவனை வந்து பிரிச்சிருப்பாரு. அடுத்ததாக திருவிதாங்கூர் மன்னரோட உதவியையும் கிடைக்க விடாம பண்ணியிருப்பாரு. இறுதியாக வந்து புலிதேவனை வந்து தனிமைப்படுத்தியிருப்பாரு கான் சாஹிப். கான் சாஹிப் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா புலிதேவனோட வாசுதேவநல்லூர் கோட்டையை வந்து 1 மாத கால போராட்டத்துக்கு அப்புறம் வந்து கைப்பற்றிருப்பாரு.
சாத்தூர் கோட்டைக்குள்ளே வந்து முகாமிட்டிருந்த புலிதேவன் வந்து சூழ்ச்சியதுனால வந்து வெளியேற செஞ்சிருப்பாரு. புலிதேவன் வந்து வெளில வந்து எதிரோட இராணுவ முகாம்னா தாக்கி பேரழிவு வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. ஊத்துமலையை கோட்டையும் கைப்பற்றிருப்பாரு. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு பாளையம் கோட்டையும் திருநெல்வேலியும் சொல்லிட்டு கைப்பற்ற முயற்சியில் வந்து ஈடுபட்டிருப்பார். ஆனால் வந்து கான் சாஹிப் வந்து அதை தடுத்திருப்பாரு. 1761 பார்த்தோம்னா இல்கட்டான் செவல் கோட்டையை வந்து கான் சாஹிப் வந்து கைப்பற்றிருப்பாரு. இவர் வந்து புலிதேவன் வந்து காட்டுக்குள்ள வந்து தப்பிச்சு போயிருப்பாரு. அவரோட இறுதி முடிவை பற்றி யாருக்குமே தெரியல. தேங்க்யூ. இதோட புலிதேவன் பற்றி முடிஞ்சு.